இவங்க 2 பேரையும் போட்டிருக்கு. சிம்ரின்னு ஒருத்தன், அவன் யாரு? பிரபுவின் மகனா. கஸ்பி மீதியானை தலைவனுடைய மகள். பாவம் செய்யறதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? சாதாரண விசுவாசிகள் செய்ய மாட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், தலைவருடைய பிள்ளைகள், இவங்க தான் தப்பு செய்வாங்க. பெரிய பெரிய மூப்பர்களுடைய பிள்ளைகள், இவங்க தான் தப்பு செய்வாங்க. வாழ்க்கையில கவனமா இருக்கணும். மூப்பர்கள், தலைவர்கள் தாழ்த்தி கவனமாய் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பாவ வைராக்கியத்துல போயிடக்கூடாது. அவங்கள ஆண்டவர் தப்பு வைக்கணும். இந்த சொசைட்டில பெருசா இருக்கிற இவங்க தான் தப்பு செய்தாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க. டே, அந்த பிள்ளைய போய் பார்த்து கட்டாதடா, சரியா தெரியல நம்ம ஆவிக்குன்னு சொன்னா கேட்க மாட்டோம். உங்களுக்கு தெரியாது, நாங்க இப்ப சொசைட்டில நாங்க ரொம்ப அறிவாளிகள். அப்பா அம்மாவுக்கு தெரியாம, அவங்க சம்மந்தம் இல்லாம நீ இப்ப எந்த பொண்ணையாவது கெட்டுனீனா நீ வண்டியா அறுப்பா, மூட்டையா நீ அறுப்பா பாரு ஒரு நாள். அப்புறம் நீ சொல்லுவா, ஐயோ நான் தெரியாம கெட்டுனேன். பன்றியில மூக்குத்திய பார்த்து என்னைக்கு கெட்டாத. மூக்குத்தி பொண்ணு மாதிரி தான் இருக்கும், அழகாத்தான் இருக்கும். அதை கட்டும் போது உனக்கு தெரியாதுடா. உனக்கு பின்னால பண்ணி இருக்கிறது நீ கெட்டின பிறகுதான் உனக்கு தெரியும். ஆகினா உன் வாழ்க்கையில இந்த பயங்கரமான வைராக்கியம் இருக்கணும். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நாங்களாம் எங்க காலத்துல எங்க அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க. கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் பொண்ணையே பார்த்தோம். அப்பம் பார்க்க கூட பயமா தான் இருந்துச்சு. இப்ப உள்ளவனுக்கோ கல்யாணத்துக்கு முன்னாலேயே சுத்திட்டு அலைகிறான். நீ அறிய முடியாது உன் மனைவியை. கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த பன்றியை நீ பார்க்க முடியுமே தவிர கல்யாணத்துக்கு முன்னால பார்க்க முடியாது. ஒழுங்கா தேவ சித்தத்தின்படி நீ உண்மையா திருமணம் பண்ணுனா உன் வாழ்க்கை பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். 2 கைகளை பேத்தி, எல்லாரும் 2 கைகளை பேத்தி, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை இந்த கடைசி காலத்துல வெஸ்டர்ன் ஸ்டைல் உள்ள வருகுது. இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல ஆண்டவரை மாற்றி உண்மையான வேதத்தின்படி கை வைத்து கர்த்தரை துதிப்போம். வேதத்தின்படி செய்ய உதவி செய்யும். இந்த காலத்து பையன்கிட்ட சொன்னீங்கன்னா யாக்கோபு எப்படி கட்டினா அப்படின்னு கேட்பான். யாக்கோபு லவ் பண்ணி தானே கட்டினா. பட்ட பாடு உனக்கு தெரியுமா? அவன் கல்யாணம் கட்டி முதல் நாள் அவன் எவ்வளவு ஏமாந்தான்னு உனக்கு தெரியுமா? அதை பேச மாட்டான். அதை பேசணும். உன் வாழ்க்கையில நீ ஜாக்கிரதையா இரு. ஆனா உன் பெற்றோரை அவமதிச்சினா உன் வாழ்க்கையில நீ அறுப்பா. உன்னை 9 மாசம் சுமந்து பத்து உன்னை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா அங்க ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. அவ பார்த்த உடனே உனக்கு ஒரு மாதிரி வந்துருது மயக்கம். உனக்கு உடம்பு மெலியுது. ஒருத்தன் ஓடி வந்தான், என் காலை பிடிச்சான். என்னடா காலை பிடிக்கிறான்னு கேட்டேன். நான் ஒரு பிள்ளைய கட்டணும் பாஸ். நீங்க தான் அதுக்கு உதவி செய்ய முடியும். உங்க ஒருவரால தான் முடியும். எப்படிடா அந்த பொண்ணை பார்த்தா? இன்டர்நெட்ல பார்த்தேன். அட பாவி, இன்டர்நெட்ல பார்த்தா என்னால முடியாதுப்பா. நீ ஆண்டவர் உனக்கு சொன்னார்னு சொல்லு, நான் வேணா அந்த வீட்டுக்கு போறேன். இல்ல, இன்டர்நெட்ல பார்த்தேன். என்னைய விடவே இல்லாம கடைசியில அந்த பொண்ணுக்கு போன் பண்ணேன். இப்படி ஒருத்தன் வந்து என் காலை பிடிச்சி விட மாட்டேங்க. நீ என்ன சொல்ற, இவனை கட்டுறியா? அவ சொன்னா, நான் இன்னொருத்தனை இன்டர்நெட்ல பார்த்துட்டு அவனை விட்டுட்டு என்னை காண. உன் வாழ்க்கையில இதுதான் உனக்கு நடக்கும். இன்டர்நெட் கல்யாணம். உன் வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பாரு. எல்லாம் 2 கைகளை பேசி நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சரியான காலத்துல ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை வாய்க்க பண்ண இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் எங்களுக்கு வைராக்கியத்தை தாங்க. நாங்க ஜெபம் பண்ண முடியும், சித்தத்தின்படி செய்ய உதவி செய்யும். இந்த கடைசி காலத்துல பிடித்திருக்கிற இந்த பயங்கரமான ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியே ஓடணும். இயேசுவின் நாமத்தினால் எல்லார் கைகளை சுற்றி இயேசுவின் நாமத்தினால பெற்றோர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த அசுத்த ஆவிகள் இந்த காலத்து சந்ததியை விட்டு விலகி ஓடுவதாக உங்க நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். 3வது